ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பாலக் பன்னீர் கிரேவி. அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பாலக்கீரை, பச்சை மிளகா 2 போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்குங்க, கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 அரைச்சி வச்சுக்கோங்க. பாலக்கீரையோட ஊற வச்ச பாதாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. பிரிஞ்சி இலை 1, இது 2 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகல வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கஸ்தூரி மெந்தி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாலக்கீரையும் பாதாமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இது தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டுக்கலாம். மசாலா கூட சேர்ந்து பன்னீரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தால் இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காயிடும். அதிக நேரம் கீரையை கொதிக்க வைக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு கடாயில் வெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இதை கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாபா ஸ்டைல் பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.